அந்த மின்னல் சிவா எல்லா விஷயத்திலையும் தலையிடுறான். பூஜா, அந்த மின்னல் சிவா விஷயத்தை நான் பார்த்துக்கிறேன். இன்னைக்கு ராத்திரி அந்த கிங் தம்பியோட கதை முடியணும். ஓகே பாபா, இந்த பொண்ணுங்களை எல்லா விஷயத்திலையும் நம்பக்கூடாது. அங்க என்ன பண்றீங்க? பிரமாதம் சரத் பாபு, நீ ஒரு ஆளா இருந்துட்டு இவ்வளவு பேர் அடிச்சு தூள் கலப்புற. உன் சரத்துக்கு ஏது அவ்வளவு தில்லு? அப்படின்னா நீ மின்னல் சிவா. மின்னல் சிவாவா? அப்ப எங்க சரத் பாபு எங்க? நம்ம என்ட்ரி, அவன் எஸ்கேப். என்ன மச்சி, நமக்கு அல்வா குத்துட்டு சரத்துக்கு உன் தங்கச்சி குத்துடலாம் நினைச்சியா? இப்ப அதே முகூர்த்தத்துல உன் தங்கச்சி என்ன கட்டி வைக்கலன்னு வச்சுக்கோ, ஓடி போன சரத் பாபு உலகத்தை விட்டே போயிடுவான். தங்கச்சி, தங்கச்சி எந்திரி. நான் தூக்கத்துல போய் டிஸ்டர்ப் பண்ணிக்கிறேன். ஐயோ, தூக்கம் போச்சுன்னா நாளை கூட தூங்கிக்கலாமா? இங்க வாழ்க்கையை கூடும் போலகுது. அப்படின்னாச்சுனா அந்த மின்னல் சிவா என்றானதுனால பயந்து போய் சரத் பாபு ஓடி போட்டானாமா, பாவம். இப்ப என்ன பண்றது? அட, இந்த மோட்டு பையன் கூட நமக்கு என்னத்துக்குமா பிரச்சனை? நமக்கு தேவை சரத் பாபு. நாமளே இங்க இருந்து எஸ்கேப் ஆயிடலாம், வா. சரிண்ணா. நீ கல்யாணம் கண்டாலும் ஜல்சா பண்ணிட்டு இருக்கியா? இங்க வரல, நீ அக்காட்ட சொல்லி எப்படியா எனக்கு 1 கோடி ரூபாய் வாங்கி கொடு, இல்லன்னா அந்த அன்பு எலும்பு எண்ணி போன்னு சொல்லிட்டு இருக்காமல. இல்ல நான் பாட்டு கத்திக்கிட்டு இருக்கேன், நீ எங்கிட்ட பாத்துக்கிட்டு இருக்கிய? தாயத்து கட்டிக்கா இல்லையா? சாரி அஜய். எதுக்கு வந்த? மறுபடியும் எதுக்கு வந்த? என் தம்பியை ஏன் கொல்ல போக்குற? உன்னை அனுப்புனது யாரு? சொல்லு, உன்னை அனுப்புனது யாருடி? உண்மைய சொல்லு. அவளை விடு, உனக்கு என்ன பைத்தியம் முடிச்சிருக்கா?
இவன் நம்ம குடும்பத்தை அடியோட அழிக்க வந்தவ தம்பி. யாரா உன் தம்பி? நீ கிங் இல்ல, மின்னல் சிவான் எனக்கு நல்லாவே தெரியும். கிடையாது கிங். கிங்கு எப்பவோ செத்து போயிட்டான். நான் தான் அவனை போட்டு தள்ளேன். எதுக்கு கொன்ன? நான் பட்ட அவமானம் தாங்க முடியாம எல்லாரும் என்ன கிங்கு தம்பின்னு சொன்னாங்களே தவிர என்னோட பேர் என்னன்னு கூட எவனுக்குமே தெரியாது. நான் கஷ்டப்பட்டு ஜெயிச்சாலும் கிங்கு தான் ஜெயிக்க வச்சான்னு சொன்னாங்க. எல்லாத்துக்கும் கிங்கு. அதனாலதான் நானே கிங் ஆகணும்னு நினைச்சேன். அதுக்காக தான் ஆளை வச்சு போட்டு தள்ளேன். இப்ப நீ செத்து போன கிங்கு வேஷத்துல வந்து பணத்துக்காக டிராமா ஆடிட்டு இருக்க. உனக்கு எவ்வளவு பணம் வேணும்னு சொல்லு, நான் தரேன். வாங்கிட்டு இங்க இருந்து வெளியே போ. யாரா நீங்களா? நாங்க யாரும் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீ நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. இங்க கொலை பண்ண நிறைய பேர் முயற்சி பண்ணாங்க, ஆனா யாராலையும் கொல்ல முடியல. கடைசியா நீ அதை பண்ணிட்ட. கிங்கு உன் மேல வச்சிருந்த நம்பிக்கையை கொண்டுட்ட, உன் மேல வச்சிருந்த பாசத்தை கொண்டுட்ட. ஆனா கிங்க மட்டும் உன்னால கொல்லவே முடியல. கிங்க கொலை பண்றது கஷ்டம் மட்டும் இல்லடா, அசாத்தியம். புரியல உனக்கு? தான் பாசத்தோட வளர்த்த தம்பியே தன்னை கொல்ல முயற்சி பண்ணான்னு தெரிஞ்சு வேதனையில துடிச்சு போய் உட்கார்ந்து இருக்கானே, அந்த நல்ல மனுஷன் தாண்டா கிங். ராஜா சந்திர பிரதாப் வர்மா. அவனை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். அவன் கிங் இல்ல, மின்னல் சிவா. ஒரு மனுஷனை போல பல மனுஷங்க இருக்கலாம், ஆனா கிங் போல ஒரு மனுஷன் இந்த உலகத்துல இருக்கவே முடியாது. நீ பண்ண கொலை செய்து தப்பிச்சு வந்த கிங் தனக்கு வச்சுக்கிட்ட பேரு மின்னல் சிவா. அது என் புள்ள பேரு. தான் வீட்லயே தன்னை யாரோ கொலை பண்ண முயற்சி பண்றாங்கன்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட கிங் தான் செத்து போனதை உங்க எல்லாரையும் நம்ப வச்சு இந்த பேலஸ்க்கு மின்னல் சிவாவா வந்தது உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிக்கத்தான். நீதான் அந்த குற்றவாளின்னு தெரிஞ்ச நிமிஷமே கிங் செத்து போயிட்டான்டா. கிங் சார், இந்த பூஜா வேற யாரும் இல்ல, நம்ம பேலஸ்ல கணக்கு பிள்ளை வேலை பார்த்த ரங்கசாமியோட பொண்ணுதான். பகவத் சேட்டால நேரடியா உங்களை எதுவும் பண்ண முடியாதனால பூஜாவை வச்சு இந்த குடும்பத்தையே நாசம் பண்றதுக்காக முடிவு பண்ணிருக்கான். அதுக்காக தான் அவ உங்க தம்பியை காதலிக்கிற மாதிரி நடிச்சிருக்கா. உன்னை எதுக்காக நான் கல்யாணம் பண்ணிக்கணும்? சின்ன விஷயத்துக்கு கூட உங்க அண்ணனை நம்பிதான் நீ இருக்க. அந்த கிங்கே இல்லாம பண்ணிட்ட. பூஜா, சரியான நேரத்துக்கு கிங்கு வராம போயிருந்தா உன் கையால சிவாயா செத்து போயிருப்பாரு. அடுத்த நிமிஷமே இவன் உன்னை போட்டு தள்ளிருப்பான். சொல்றா. ஆமா, பகத் சேட் வேலை முடிஞ்சது உன்னையும் முடிச்சிட சொன்னாரு. பூஜா, அன்னைக்கு எல்லாரும் முன்னாடி எங்க குடும்ப மானம் பறி போயிடக்கூடாதுன்னு தான் உங்க அப்பாவோட பேச்சு அப்ப நான் கேட்கல. நடந்து போன தவறுக்கெல்லாம் மன்னிப்பு கேட்கலான்னு உங்க வீட்டுக்கு வரத்துக்குள்ள உங்க அப்பா தற்கொலை பண்ணிக்கிட்டாரு. அப்ப சின்ன பிள்ளையா இருந்த ஒண்ணு வளர்த்து படிக்க வச்சு ஆளாக்குற பொறுப்பை உங்க அத்தை கிட்ட ஒப்படைச்சேன். அதுக்கு வேண்டிய ஏற்பாடுகளையும் செஞ்சுட்டு வந்தேன். ஆனா அந்த விஷயத்தை உங்ககிட்ட சொல்ல வேண்டாம்னு சொல்லிட்டேன். ஏன்னா உன் அப்பாவோட இழப்பை எதை செஞ்சும் ஈடுகட்ட முடியாதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். உனக்கு நடந்து போன அநியாயத்துக்கு நீ என்ன கொலை பண்ண நினைச்சது தப்பில்லை. ஆனா சிவாவுக்கு அந்த விஷயத்துக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. சிவா, அப்பா என்ன கிங்காக்கி என்கிட்ட ஒப்படைச்சது பவர் இல்லை, பொறுப்பை. அந்த பொறுப்பை சுமக்கிறதுனால நான் லைஃப்ல இழந்த எல்லாத்தையும் நீ அனுபவிக்கணும்னு நினைச்சேன். அதனாலதான் நீ படிச்சப்ப நான் படிச்சதா சந்தோஷப்பட்டேன், நீ ஜெயிச்சப்ப நான் ஜெயிச்சதா நினைச்சேன். பெத்த தகப்பன போலதான்டா இந்த அண்ணன் பார்த்துக்கிட்டேன். உன் தேவையெல்லாம் நிறைவேற்றணும்னு நினைச்சனே தவிர உன் ஆசை என்னன்னு தெரிஞ்சுக்காம போயிட்டேன். எனக்கு கண்டம் இருக்குன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அம்மா ஒரு நாள் கூட தூங்கி நான் பார்த்ததில்லை. ஆனா அந்த கண்டம் நீதானே தெரிஞ்சிருந்தா அம்மா உயிரோட இருந்திருக்க மாட்டாங்க. என்ன மன்னிச்சிருடா. சாரிடா. உன்னை மன்னிக்கிறதுக்கு நீ செஞ்சது சின்ன தப்பல்ல.